ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். நம்மளோட 30 டேஸ் லைவ், அதாவது 3 kg 30 டேஸ் லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே வந்து 3 ஆயிடுச்சு. டே 3 அன்னைக்கு எனக்கு டயட்டில் நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன், அப்புறம் வந்து என்னோட எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பெல்லி ரெடியூஸுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. பெல்லி ரெடியூஸுக்கு டிப்ஸ் அப்படின்னா நான் எப்பவும் கொடுக்குறதா, இதை வந்து மாற்றவே முடியாது. நீங்கள் வேணா கேட்கலாம், நீங்கள் எப்பவும் சொல்கிற விஷயம் தானே, இதை வேற ஏதாவது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வேற எதுவுமே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கிறப்ப தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பெல்லி மட்டும் ரெடியூஸ் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் மட்டும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் மட்டும் ரெடியூஷன் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் நார்மலாக இப்போது ஒரு பெல்லிக்கு மட்டுமா ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் அப்படிதான், ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணாலும் அப்படிதான், உங்களுக்கு டோட்டல் பாடியுமே கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட பெல்லி ரெடியூஸ் ஆகும். இன்னொரு விஷயம், பெல்லி ரெடியூஸுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்து வந்து டயட்டு. எப்போவுமே நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டயட்டு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுலேயும் அப்படி தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூடவே எக்ஸசைஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகும். அதுக்காக உடனே வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பொறுமையாக அந்த எக்ஸசைஸையும் அந்த டயட்டையும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அதாவது உங்களுக்கு நல்ல பெல்லி ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக டயட்டும் எக்ஸசைஸும் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லாவே அந்த வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது பெல்லி ரெடியூஸ் அப்படின்னா குறிப்பாக வந்து வயிற்று பகுதிக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்துக்கோங்க. வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரிசல்ட் கிடைச்ச விஷயத்த தான் சொல்கிறேன். நம்மளோட வயிற்று பகுதிக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு, அதனால சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் எக்ஸசைஸும் டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் பெல்லியை ரெடியூஸ் பண்ண முடியும். நல்ல ஃப்ளாட்டான ஒரு பெல்லி கிடைக்கும். ஸோ பெல்லி வந்து உங்களுக்கு தொப்பை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதனால் தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் கூட உங்களுக்கு வந்து பெல்லி தொப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். எந்த ஒரு உடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களோட பாடியில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டயட்டையோ ஒரு எக்ஸசைஸையோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கேட்கலாம், பெல்லி ரெடியூஸுக்காக வெயிட் லாஸ் செட்ரிங்கோ ஃபேட் லாஸ் செட்ரிங் அந்த மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பு இல்லை முருங்கைக்கீரை வந்து பவுடர் பண்ணி, சூப் எடுக்க முடியாதவங்க முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுக்கிறப்போலாம் பவுடர் பண்ணி தண்ணியிலலாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்போ உங்களுக்கு தொப்பையில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் குறையும். அது எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் உங்களோட தொப்பை வந்து சும்மா நல்லா ஃப்ளாட்டிங்காக இருக்குது தொப்பை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு இது ரிசல்ட் கொடுக்குமே தவிர்த்து ஒரு ஃபேட்டுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஒரு ஃபேட் உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பை தான் குறைக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் எடுக்கிறது கூடவே இல்லை, நீங்க ஒரு ஃபேட் கட்றதுமோ ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு கூட டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அது கூட எக்ஸசைஸையும் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரே வாரத்தில் அங்கே ஃப்ளாட்டாக பெல்லி மாறும் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற ஒரு விஷயம். இதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்ட்டு நீங்கள் போகிற போக்கில் இப்போ டெய்லி எழும்பி காலையில் பல் விளக்கி நீங்கள் குளிக்கிற மாதிரி ஒரு டயட்டு ஒரு எக்ஸசைஸ் நம்ம பாடிக்காக பண்ணுறதையும் ஒரு ரொட்டீனாக அவங்க லைஃப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் நார்மலாக நீங்கள் அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த டயட்டு எக்ஸசைஸையும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து உங்களோட பெல்லி நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த விஷயங்கள், அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வெயிட்டு செக் பண்ணுறது காலையில் எழும்பி வெறும் வயிற்றில் தான் நான் வெயிட்டு செக் பண்ணுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வெயிட்டு செக் பண்ண மாட்டேன். நான் காலையில் வெறும் வயிற்றில் என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 76.500 இருக்குது. நேற்று 76.600, முந்தா நேற்று 76.900 இருந்தேன். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வழக்கமாக எடுக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் வார்மாக எடுத்துப்பேன். அதாவது நைட்டே வந்து தண்ணி நான் காய்ச்சி வச்சுப்பேன். அந்த தண்ணி வந்து காலையில் ஆகிறப்போ கொஞ்சம் வார்மாக இருக்கும். அந்த தண்ணி தான் நான் வெறும் வயிற்றில் குடிப்பேன். இது குடித்து எப்படியும் ஒரு 10லேருந்து 15
15 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நான் டீ எடுத்துப்பேன். நான் பயங்கர டீ அடிக்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 கப்பு டீ காலையிலயும் சாயங்காலம் எடுப்பேன். இனிப்பு போடாம எடுத்துப்பேன். அது வந்து என்ன சொல்ல, அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை. நான் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா முடியும். பட் நான் வந்து ரொம்ப சீரியஸாக டீ அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கல. ஏன்னா என்னோட டயட் அதை எப்பவும் பாதிச்சது கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் நான் அதை எடுத்துட்டு இருக்கேன். 2 கப் தானே, நிறையவும் எடுத்துக்க மாட்டேன். நிறைய தண்ணி சேர்த்து கொஞ்சம் பால் சேர்த்து எடுக்கிறது தான் இந்த டீ. அதனால எனக்கு அது பெருசாக தெரியல. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு காலை உணவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளரிக்காய், அப்புறம் ஒரு பெரிய ஆப்பிள் கட் பண்ணி எடுத்திருந்தேன். 2 முட்டை வேக வச்சு எடுத்திருந்தேன். முட்டை வேக வைக்கிறப்போ உடஞ்சிருச்சு. நான் சாப்பிட்றப்போ அதுலேருந்து எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதான் இன்னைக்கு காலை உணவுக்கு நான் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து ஒரு க்ரீக் யோகட் ஒன்று, மில்க் மிஸ்டோடது, அதில் ஒன்று எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 8 கிராம் போல் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும். அதனால் அதில் ஒன்று எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு 2 ஆப்பம், கொஞ்சம் நிறைய அவியல், கொஞ்சம் நிறைய மீன் வச்சு சாப்பிட்ருந்தேன். இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் எடுத்து சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கருப்பு உளுந்தில் வந்து வடை செஞ்சுருந்தேன், உளுந்து வடை. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து செஞ்சதில் ஒரே ஒரு வடை நான் எடுத்திருந்தேன். அதனால டின்னர் அவாய்ட் பண்ணிட்டேன். இதுக்கு கூட ஒரு கப்பு டீயும் எடுத்திருந்தேன். ஸோ இப்படி தான் இன்னைக்கு என்னோட இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு வந்து சாப்பிட்ருந்த உணவுகள். இதுக்கிடையில நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸு கூட சாப்பிட்ருந்தேன் நான். ஸோ அப்புறம் வீட்டுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் ப்ரௌனி, குக்கீஸ் எல்லாம் ஆர்டர் இருந்துச்சு. அது செய்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். குக்கீஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து நிறைய நட்ஸு, அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு கேட்டிருந்தாங்க. டேட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான குக்கீஸ், ஹெல்த்தி குக்கீஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். ப்ரௌனியுமே வந்து நாட்டு சர்க்கரை அப்புறம் கோதுமை மாவில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரௌனியுமே செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து என்னோட எக்ஸசைஸ், அப்புறம் என்னோட காலை உணவு எல்லாமே அங்கே வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் 20லேருந்து 25 கவுண்ட் வச்சு நான் எடுத்திருந்தேன். அது எல்லாமே 2 செட்டு பண்ணியிருந்தேன். டோட்டலாக வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் எப்படியும் ஒரு 50 கவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். எக்ஸசைஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனி ஒரு வீடியோவாக தான் போடணும்னு நினச்சி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. நான் அங்கே எங்கேன்னு ஓடிட்டுருக்கேன். வீட்டில் வரேன். என்னோட வீட்டில் வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இங்கே வந்து எனக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. வீடியோ எடிட் பண்ணி டெய்லி அப்லோட் பண்ணி அந்த ஒர்க் வேறு இருக்கனால ரொம்ப எனக்கு சிரமமாக இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸசைஸ் போடுறேன். ஆர்ம்ஸுக்கும் என்னோட பெல்லிக்கும் ஹிப்புக்கும் நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் இதை பண்ணுறேன் இல்லை எக்ஸசைஸ், இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவானது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஒரு 2 நாள் செஞ்சீங்கன்னா 3ஆவது நாள் அந்த இடம்லாம் பயங்கர வலியாக இருக்கும். ஆனால் விடக்கூடாது, 3ஆவது நாளும் நம்ம செய்யணும். அந்த மாதிரி நான் செஞ்சுட்ருப்பேன். ஒரு 20 கவுண்ட் பண்ணிகிட்ருப்பேன். 25 கவுண்டு, அப்புறம் வந்து 2 செட்டு அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு செட்டு பண்ணி முடிச்சுட்டு கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு மெமரி ஃபுல்லாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே வச்சு வீடியோவை எடிட் பண்ணி இங்கே வைஃபை இருக்குது, அப்லோடும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். அப்போ இங்கே பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ண வேண்டியது, கொரியரும் பண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். முதல் நாள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அந்த இடுப்பு பெல்லி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் விடக்கூடாது. எக்ஸசைஸையும் டயட்டையும் கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸசைஸும் 25 கவுண்டு 2 செட்டு 50 வர்ற மாதிரி பண்ணியிருந்தேன். வீடியோ எடிட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பீடு மோடில் போட்டு எடிட் பண்ணியிருந்தேன். மற்றபடி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லைனா எங்கேயாவது பிடிச்சி வச்சுக்கும். அப்புறம் ரிசல்ட்டும் நமக்கு சரியாக கிடைக்காது. ரொம்ப பொறுமையாக நம்ம பண்ணால் போதும், நிதானமாக பண்ணால் போதும். ஒன்றும் அவசரம் கிடையாது. எனக்கு வீசிங் வேறு இருக்கா, ஒவ்வொரு எக்ஸசைஸும் முடிஞ்சு நின்று நல்லா மூச்சு வாங்கி அதுக்கப்புறம் பொறுமையாக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குமா, காலெல்லாம் எடுக்க முடியாது மறுநாள், அந்த அளவு வலி இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக பண்ணுங்க. ஆக்சுவலாக எடிட் பண்ணுறப்போ ஆக்குறப்போ எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. நமக்கு அங்கங்கே சதையெல்லாம் இருக்கா, கொஞ்சம் அந்த கொழுப்பெல்லாம் நமக்கு அப்படியே தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேற்றெல்லாம் சிட்டப்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு காலெல்லாம் நல்ல வலி இருந்துச்சு. இன்னைக்கு பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பண்ணேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் இப்போதைக்கு பண்ணுறேன். ஒரு 1/2 மணி நேரம் வர்ற மாதிரி. எனக்கு டைம் இல்லாதனால, இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு ஒரு பயங்கர எனர்ஜி கிடைக்கும். இன்னொன்று வந்து இன்னும் அதிக டைம் பண்ணணும் அப்படின்னு நமக்கே ஒரு ஆசை வந்துட்டே இருக்கும்.
ஒரு மேட்ல ஏதாவது போட்டு நம்ம உட்காந்து எக்சர்சைஸ் பண்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்றதுக்கு கொஞ்சம் நமக்கு வலி கொஞ்சம் குறைவா இருக்கும். ஒவ்வொரு எக்சர்சைஸ் பண்ணிட்டும் ரொம்ப நேரம் உட்காந்து தான் அடுத்தடுத்த எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வீசிங் இருந்துச்சு எனக்கு. இருந்தாலுமே பண்ணிட்டு இருந்தேன் நான் எக்சர்சைஸு. இந்த பைசைக்கிள் கிரன்ச்சஸ் எல்லாம் ரொம்ப ரிசல்ட் தரக்கூடியது. உங்களுக்கு ஹிப் ஏரியா குறையணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்சர்சைஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் உங்களோட ஹிப் வந்து அந்த இடம்லாம் அசைவு குடுக்காதனால தான் நமக்கு நல்ல ஃபேட் வரது. ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கிறதெல்லாம் ஒரு ரீசன் தான். அப்போ அந்த பகுதியெல்லாம் குறையறதுக்கு இந்த எக்சர்சைஸ் நல்லாவே ரிசல்ட் குடுக்கும். இது வந்து ஒரு 25 கவுண்ட் வச்சு 2 காலுக்கும் நான் மாத்தி மாத்தி பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு காலுக்கும் 50 கவுண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப பெயினா இருந்துச்சு. உண்மையா தான் ரொம்ப பெயினா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் எக்சர்சைஸ் கரெக்ட்டா பண்ணணும்னு இருக்கேன். அம்மா வீட்லயும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இங்க வந்து இங்கேயும் பேக்கிங் எல்லாம் முடிச்சு, அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போறது வரதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா நம்ம வந்து பிளான் பண்ணி எதுவும் பண்றது இல்லைல்ல, அதனால. அப்புறம் தொப்பை, நம்மளோட பட் ஏரியாலாம் கொஞ்சம் ஃபேட்டா இருக்கு, ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்சர்சைஸ் பண்ணலாம். ஹிப்புக்குமே இது ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுக்கும். கொஞ்சம் பொறுமையா பண்ணா போதும். ஒண்ணும் அவசரம்லாம் கிடையாது. நான் ஸ்பீடு மோட்ல போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரொம்ப பொறுமையா தான் இந்த எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸ்பீடு மோட்லயே இவ்வளோ தான் ஸ்பீடு இருக்குன்னா, அப்ப எவ்வளோ பொறுமையா பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா வலிக்கும். காலெல்லாம் வலிக்கும். நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இருந்தாலும் நம்ம பண்ணலாம் எக்சர்சைஸு. இப்படி இந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்றப்போ நம்மளோட கைக்குமே கொஞ்சம் பலம் கிடைக்கும். அப்புறம் வந்து நம்மளால இது நமக்கு புஷ் அப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. நான் எக்சர்சைஸ் பண்ணதும், நான் வந்து என்னென்ன சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.